நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ என்னதான் வந்து தொடர்ந்து நம்ம எபிசோட்ஸில் வந்து நிறைய இந்தியன் ரெசிபிஸ் பார்த்தாலுமே இன்னைக்கு வந்து ஃபாரின்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண ரெசிபிஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு சுபாக்கா நம்ம நேயர்களுக்காக கொடுக்க போகிறாங்க. என்னக்கா என்ன ரெசிபி? இன்னைக்கு நம்மளோட ரெசிபின்னு பார்த்தோம்னா ஸ்பானிஷ் எக் ஆம்லேட். அது என்ன ஸ்பானிஷ்ல சொல்ற மாதிரியே சொல்றீங்க? ஆமா, ஸ்பானிஷ் எக் ஆம்லேட். ஓகே. பர்மா ப்ரான். பர்மா ப்ரான். ஆமா. அது என்ன பேரு வித்தியாசமா இருக்கு? ஆமா, இன்கிரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிளான ஐட்டம் வச்சு நம்ம செய்ய போறோம். ஓ, அப்ப நான் கூட நினைச்சேன் கான்டினென்டல் டிஷ், எங்கேயோ ஃபாரின் டிஷ் அப்படின்னா கஷ்டமா இருக்குமே அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, ரொம்ப ஈஸியான டிஷ். டக்குன்னு செய்ய போறோம். சட்டு புட்டுன்னு சமைச்சு சாப்பிட்டு கழுவி பழம் வச்சுட்டு போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பேன் எடுத்துக்கிறோம். ஓகே, வச்சாச்சு. எனக்கு ஒரே ஒரு டவுட், டிஷ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆம்லெட் அப்படின்னா நமக்கு காமனா தெரியும். சரி, முட்டையை உடைச்சு ஊற்றி வெங்காயம் அப்புறம் என்ன மிளகா இதெல்லாம் போட்டு நாங்கள் செய்வோம். அது என்ன ஸ்பானிஷ் ஆம்லெட்? ஸ்பானிஷ்ங்கிறது என்ன சொல்றது, எக்ஸ்ட்ராடினரியா ஓகே பொட்டேட்டோ வச்சு செய்ய போறோம். முட்டை ஆம்லேட்ல உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போறோம். எனக்கு வந்து ரச சாதத்துக்கு முட்டை பொரியல் பொட்டேட்டோ பொரியல் இப்படிதான் சாப்பிட தெரியாது. என்ன ஆம்லேட்ல பொட்டேட்டோ? ஆமா, பாரு, இதுக்கு மேல நான் சொல்லிட்டேன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, கதை கேட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா, ஃபர்ஸ்ட் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஸ்பானிஷ் ஆம்லேட், அதாவது இந்த உருளைக்கிழங்கு வதங்கணும் எண்ணெயிலேயே. ஓகேவா? இது நல்லா சூடாகட்டும் எண்ணெய். அந்த உருளைக்கிழங்கு எடுங்க. ஓகே. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நல்லா ஸ்லைஸா போட்டு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு இதுல போட்டுடலாம். ஸோ இந்த டிஷ் நீங்கள் எங்கேக்கா கற்றுக்கிட்டீங்க? இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு யூடியூப்ல, நார்மலாக எல்லாத்துலேயும் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸ்பானிஷ் ஆம்லேட் 2K கிட்ட இருந்து எனக்கு இப்படி ஒரு ட்ரெண்டிங் ஆம்லேட் தெரியாமல் போயிடுச்சு. இதை நல்லா பரட்டி விடுவோம். இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும். ஓகே. சரி, இந்த ஆம்லெட் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்டாவே சாப்பிட்டுக்கலாம். நம்ம காலையில சின்ன பசங்களுக்கு நார்மலா அந்த உருளைக்கிழங்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ நாளா கொஞ்சம் யோசிப்பேன் உருளைக்கிழங்கு சாப்பிட. பட் ஆனால் அது வந்து கஷ்டம் தான். இல்லை, பெண்கள் வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் யூஸ்வலாக சாப்பாடு மிச்சம் மீறது, இந்த கடைசியாக சாப்பிட்ற பழக்கம், அதை தயவு செஞ்சு ஹவுஸ் ஒய்ஃபுங்க யாருமே பண்ணாதீங்க. எல்லாரும் அந்த டைமுக்கு சாப்பிட மட்டும் பழகிடுங்க. டைமுக்கு சொல்லும் போது காலையில் 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்னா 8 to 8:30 கண்டிப்பாக டெய்லி சாப்பிடுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. அதாவது நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த 3 வேலையில் 2 வேலை ஸ்கிப் பண்ணுறது, அப்புறம் சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்காக தான் இருக்கிறோம். அதனால தான் நாங்களாம் டைமுக்கு சாப்பிடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வருது. இது கூடவே நீளமா வெட்டின வெங்காயம். இப்பதான் நம்ம வெங்காயம் ஆட். ஆமா, இதுல வந்து இப்பதான் சேர்க்க போறோம். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிட்டு காய்கறி ஆட் பண்ணுவோம். இவங்க ஊர்ல வந்து காய்கறி ஆட் பண்ணிட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்றோம். அதானக்கா? ஆமா. இந்த வெங்காயம் வந்து இப்போ சேர்க்க போறோம். ஓகே. இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டின வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து விட்டுருங்க. இது ஒரு என்ன சொல்றது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஃபுல்லாக வயிறு ஃபுல் பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட சொல்லலாம், அந்த பொட்டேட்டோவோட சேர்ந்து சாப்பிட்றப்போ. சரி, ஆம்லேட் சாப்பிடலாம் சொல்லிட்டீங்க. மெயின் டிஷ்க்கு சைட் டிஷ் ஆம்லேட் சாப்பிடலாமா இல்லை மெயின் டிஷ்ஷே இதை சாப்பிட்டுக்கலாமா? மெயினாகவே இது சாப்பிட்டுக்கலாம். ஸ்டமக் அதான் நான் தான் சொல்கிறேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுவேன். இது ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ளஸ் குழந்தைங்க, அதாவது சின்ன பசங்க நல்லா சாப்பிட்லாம் இதை. அக்கா, இப்போ இந்த ஸ்பானிஷ் ஆம்லேட்ல வந்து நம்ம கேரட்லாம் எதாவது ஆட் பண்ணிக்கலாமா? இல்லை, வேண்டாம். கேரட் வேணும்னா பண்ணிக்கலாம். பிள்ளைங்க பிடிச்சிருந்து லைக் பண்ணி கேட்டாங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம பர்மா ப்ரானு இதுக்கு பார்த்தோம்னா இடிக்கிற ஐட்டம், அதாவது அரைக்கிற ஐட்டம்
இந்த மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய் பூண்டு போட போகிறோம். இப்போ நான் ப்ரான் பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிராம் இருக்கும்? 150-200 கிராம்ஸ்குள்ளே இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். நம்மளோட ப்ரான் 200 கிராம்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கு காரம்னு பார்த்தோம்னா இந்த 2 காஞ்ச மிளகாய் தான். இதை போட்டுடுறோம். அப்புறம் பூண்டு பார்த்தோம்னா 3, 4, 5 பல்லு பூண்டு. ஓகேவா? காஞ்ச மிளகாய் பூண்டு இதுதான் இதோட மெயின் மசாலா ஐட்டம் சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம இதை கொஞ்சம் பரட்டி விட்டுறலாம். இப்போ இதை பரட்டும் போது இது கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். முட்டையில் உப்பு வந்து வேகமாக ஏறும், தெரியும்ல? இல்லைக்கா தெரியாது. முட்டை ஆம்லேட் போடுறப்பவே அந்த ஒரு முட்டைக்கு ஒரு பிஞ்ச் உப்பு தான் போடுவோம். அப்படியா? அது கூட எக்ஸ்ட்ரா போட்டால் கூட நல்லா உப்பு ஏறிடும் உடனே முட்டையில். இது வந்து நல்லா அப்படியே வெந்துட்டு வரட்டும். அதுக்குள்ள நம்மளோட பர்மா ப்ரானுக்கு காஞ்ச மிளகாவும் பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் அரைச்சிடுறேன். இது தண்ணி விடுவோமா? இல்லடா, தண்ணி விட தேவையில்லை. ஆமாம், ட்ரையாக தான் நம்ம பண்ண போகிறோம். சும்மா பல்ஸ் போட்டு விட்டுருவோம். சரியா? யூஸ்வலாக அம்மி கல் உரல் வச்சுருக்கிறவங்க ஒரு லைட்டாக இடிச்ச மாதிரி லைட்டாக ஒரு தேயை ஒரு அரைச்சி அப்படி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ வந்து நம்ம பூண்டும் காஞ்ச மிளகாவும் அப்படியே மசிஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மேஜராக நம்ம ஆட் பண்ணுற மசாலா பர்மா ப்ரானுக்கு. ஆமாம். இப்போ நம்மளோட ஸ்பானிஷ் ஆம்லேட்டுக்கு பொட்டேட்டோ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றுறோம். இப்போ வந்து இது அரைச்சது இருக்கு. இது மேலே சில்லி ஃப்ளெக்ஸ். ஓ, ஏன்னா நம்ம வந்து ஸ்பானிஷ் ஆம்லேட் பண்ணுறோம், அதனால வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி போடக்கூடாது. ஸோ இது மேலே பார்த்தோம்னா சில்லி ஃப்ளெக்ஸ் பரபரன்னு தூவி விட்டுறோம். ஆமாம், காரத்துக்கு இதுதான் போடுறோம். ஓகே. இது கூடவே பூண்டு பொடியாக நறுக்கின பூண்டு, சாப் பண்ண பூண்டு. ஸோ இதோட ஃப்ளேவரும் அந்த முட்டையோட சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேகும்போது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் போல் உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம. அதை கணக்கு பண்ணிவிட்டு நம்ம 3 முட்டை போட போகிறோம். அதை கணக்கு பண்ணி கொஞ்சம் போல் தான் உப்பு போடுறேன் நான். ஓகே. மிளகுத்தூள். ஓகே, இதுக்கு மிளகுத்தூள் போடுறோம். ஸோ அவ்வளோதான். ஓவரால் ஸ்பைசஸ் இந்த ஸ்பானிஷ் ஆம்லேட்க்கு இவ்வளோதான் இல்லையா? இவ்வளோதான். ஓகே, போட்டாச்சு. இது கூடவே நம்ம முட்டை. ஸோ இந்த குவான்டிட்டிக்கு எவ்வளோ முட்டை ஆட் பண்ணலாம்? இதுக்கு ஒரு 3 முட்டை ஆட் பண்ணலாம். வந்து சுபாக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் டிஷ், அதான் வந்து ஸ்பானிஷ் ஆம்லேட் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் என்னக்கு ஆட் பண்ணணும்? முட்டை ஊற்றிடலாமா? ஓகே. ஸோ அதுக்குள்ளே பேன் நம்ம சூடு பண்ணிடலாம். எண்ணெயை ஊற்றிட்டு. ஓகே, அது சூடாகிட்டே இருக்கட்டும். அப்புறம் முட்டையை உடைப்போம். ஓகேவா? எண்ணெய் எடுங்க. ஊற்றியாச்சு. இப்போ வந்து முட்டையை இதில் உடச்சி ஊற்ற போகிறோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸோட ஆட் பண்ணிவிடுவோமா? ஆமாம், இதுக்குள்ளே முட்டையை உடச்சி வச்சுருவோம் நம்ம. அது என்ன ஸ்டைல்? இந்த ஸ்டைல் நான் முட்டை உடைக்கிறேன். நானும் வந்து போன எபிசோடில் உங்களை மாதிரி பார்த்துட்டு போய் வீட்டில் ட்ரை பண்ணேன். கீழே விட்டியா? இப்போ வந்து நம்ம இதை நல்லா அடிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் கொடுங்க. இந்த பொட்டேட்டோவோட இதை நல்லா பீட் பண்ணிடலாமா? நல்லா பீட் பண்ணிவிட்டு இது இன்னமும் எக்ஸ்ட்ரா பொட்டேட்டோ வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம.
ஓ இந்த புல்சை இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்பானிஷ் ஆம்லேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரின் லேடிஸோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் என்னன்னா இதை வந்து நம்மளால இப்போ திருப்ப முடியாது ஆக்சுவலாக. அக்கா ஆமாம், இப்போ வந்து இன்னொரு பேன் எடுங்க. நாங்கள் சமைக்கல, வித்த காமிக்கிறோம். இந்தாங்க பேன் எடுங்க. அதை பேன் டு பேன் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதான் யோசிச்சேன், எப்பயும் நீங்கள் சிம்பிளாக பண்ண மாட்டீங்களே. வச்சுட்டு இதை இதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஈவனாக இருக்கிற இதுவாக எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா நல்லா வரும். இங்கே பாருங்க, நம்மளோட ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், இது நம்மளது முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்மளோட பர்மா ப்ரான். பர்மா ப்ரான் பார்த்தோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய். பர்மாலையும் நம்மள மாதிரி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்களாக்கா? நம்மள மாதிரி தண்ணி தாண்டா குடிப்பாங்க அவங்களும். இல்லை நான் கேட்குறேன், நம்மளும் ஆயில் யூஸ் பண்ணி தானே டிஷ்ஷஸ் அவங்க வந்து இந்த பட்டர் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூஸ் இல்லை அந்தந்த டிஷ்க்கு தண்ணி என்ன சொல்கிறது எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக அவங்க வந்து ஃபுட்டில் வந்து எம்எஸ்ஜி அதிகமாக இருக்கும். எம்எஸ்ஜி நிறையா போட்டு தான் பண்ணுவாங்க அவங்க ஃபுட். அப்போ தான் அந்த ஃபுட்டு டேஸ்ட். நம்ம வந்து ஆட் பண்ணல, அதனால வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ப்ரான் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு 200 கிராம் எறா எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா பரட்டி விடுங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுருங்க. ஸோ நான்வெஜ்ங்கிறதால கண்டிப்பாக இதுக்கு மஞ்சத்தூள் போடணும். இந்த சிக்கன் இறால இருந்தே தண்ணி வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் தண்ணி எதுவும் விட தேவையில்லை. மஞ்சள் பொடி போட்டாச்சு. இதை நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஓகே, அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். ஸோ நல்லா ப்ரான்ஸ் வந்து சுருண்டு வரணும். ப்ரான் வேகிறதுக்கு ரொம்ப அதிக நேரம் எடுக்காது. அது போட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடுற விஷயம் இது ப்ரானுங்கிறது. அதில் இருக்க அந்த தண்ணி தான் கொஞ்சம் ட்ரை ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம இடித்து வச்சதை உள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். கூடவே உப்பும் சேர்த்து பரட்டி விட போகிறோம். ஓகே, ஸோ ப்ரான் வந்து பர்மா ப்ரான் சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கு மெயின் டிஷ் என்ன சாப்பிட்லாம்? இதுக்கு மெயின் டிஷ்ஷு சாதத்துலேயே வச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இது சும்மா ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்ருவாங்க. இதில் அந்த இடிச்சதை எடுங்க. ஸோ இது வந்து ஓவரால் ஸ்பைசஸ் இல்லையா? ஆமாம், இதை வந்து இதில் போட போகிறோம். இது நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இது நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க பர்மீஸ் அவங்க. ஓகே ஓகே. அவங்க நேம்? இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு. இந்த தோலோடு அதை இடித்து போடும்போது அந்த டேஸ்ட், அது ஒரு டேஸ்ட் இதுக்கு. ஸோ உடனே தோல் இல்லாமல் அவங்க மாட்டோமே அப்படின்னு நினைக்கலாம். அதுவும் ஒரு இதில் அதுதான் ஒரு ஃப்ளேவர். அந்த எறா வாசனைக்கு அந்த தோலோட சாப்பிட்றது. பர்மா ப்ரான்னா இப்படி தாங்க சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ உப்பு பார்த்தோம்னா கொஞ்சமாக போட்டிருக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மசாலால எதுவும் ஆட் பண்ண வேண்டாமா? எதுவுமே வேண்டாம். இதுதான் இதோட மசாலா டேஸ்ட்டு எல்லாமே. சரி, நீங்கள் இந்த மாதிரி கான்டினென்டல் டிஷ், அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்லாம் ட்ரை பண்ணும்போது என்னைக்காவது சொதப்பியிருக்கா உங்களுக்கு? சொதப்புற மாதிரி போகும். அது ஏன் டேஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்து ஃபைனல் அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. அது டேஸ்ட் வேற லெவலில் போயிடும். சமையல்ன்றது என்னப்பா, எல்லாமே நம்மளா செய்யறது. உப்பு புளி காரம் இதெல்லாம் அதெல்லாம் டேஸ்ட் பார்க்க தெரிஞ்சாலே எல்லாமே வந்துட போகுது நமக்கு. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வைப்போம். அந்த பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். நமக்கு ப்ரான் ரெடி ஆகிடும். சரி, ஓகே. ஸோ அந்த ப்ரான் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து நிறைய டிப்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் வெரைட்டியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த சாரீஸ், இந்த மாதிரி இந்த ஆக்சசரிலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? சாரீஸ் வந்து ஜஸ்ட் ஷாம்பு வாஷ் தான் பண்ணுவேன் நான். ஓ, இதுக்குன்னு தனியாக ஷாம்புலாம் விற்குதா? இல்லை, நார்மலாக நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற ஷாம்பே வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. அதுலேயே கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் ஷாம்பு போட்டுட்டு
சாரியை தண்ணியில முக்கிட்டு ப்ரஷ் போட மாட்டேன், சோப்பு தூள் போட மாட்டேன். சாரிக்கு முடி வளர்ந்துருமே. என்னது ஷாம்புலாம் போட்டு குளிக்க வச்சா சாரிக்கு ஏன் முடி வளர்றது? ஷாம்பு போட்டு குளிச்சே நமக்கு வளர மாட்டேங்குது. அது என்னமோ கரெக்ட். இருக்கிற முடியும் கொட்டிதாமா போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா எல்லாமே சேஃபா வந்து மடிச்சு வச்சிருவீங்களா? ஆமா, சேஃபா மடிச்சு நீட்டா எடுத்து வச்சிருவேன் நான். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து அம்மா கல்யாணத்துல கட்டினலாம் வந்து பொண்ணு அவங்களோட கல்யாணத்துல சாரீஸ் கட்டுறாங்கல்ல. ஆமா ஆமா, சரி அது மாதிரி எல்லாமே இருக்கு என்கிட்ட சாரீஸ். அந்த மாதிரி அம்மா சாரீஸ்ல இப்போ நீங்க வச்சு மெயின்டைன் இருக்கு. பண்றீங்க? அம்மா சாரிலாம் இருக்கு. அம்மா அதை வேற கட்டவும் செய்வேன் நான். வச்சிருக்கேன். சரி ஓகே. இந்த ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ அக்கா வந்து வேற லெவலில் இந்த கான்டினென்டல் ரெசிபிலாம் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதை அப்படி நம்ம சர்வ் பண்ணுறோம், சாப்பிட்றோம், வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோதான். அக்கா இந்த தடவை வந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க தெரியுமா? இந்த நம்ம சென்னையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைஃபியான ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும்ல, அங்கே அந்த செஃப் வந்து டிஷ் என்னமோ இந்த சைஸில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நிறைய பில்டப்லாம் கொடுத்து அதை ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஒரு 10 ரூபாய் டிஷ்ஷை 10,000 ரூபாய் லெவலுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், சிம்பிளான டிஷ்ஷு தான். ஸோ டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாருமே இதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி டேஸ்ட்டை. இது வரைக்கும் பண்ணதே இல்லை. என் லைஃப்லே ஸ்பானிஷ் ஆம்லேட் இப்போ தான் சாப்பிட்றேன். பர்மா ப்ரான் இப்போ தான் சாப்பிட்றேன். ஆமாம், நம்மளோட ஸ்பானிஷ் எக் ஆம்லேட்டோ. ஓகே, அப்போ பர்மா ப்ரான் ரெடி. சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எது சாப்பிடலாம்? உனக்கு எது வேணும் சாப்பிட்டா? ஃபர்ஸ்ட் அந்த ஆம்லேட். எனக்கு ஒரு டவுட். நீங்க மசாலா ஆட் பண்ணல, ஆனா எப்படி எனக்கு நல்லா இருக்கு. ஏய், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருக்கோம்ல. இங்க பாருங்க, உங்க ஆம்லெட் சாப்பிட்டே எனக்கு சிம்பு வாய்ஸ்லாம் வருது உண்மையாவே. ஸோ மக்களே ஸ்பானிஷ் ஆம்லெட் சாப்பிடுங்க, சிம்பு வாய்ஸ்லாம் வரும். வேற மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையாலுமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்படியே நம்ம டம்மி ஃபுல் ஆயிடும் கண்டிப்பா. அண்ட் அடுத்து வந்து அந்த பர்மா ஸ்டைல் எப்படி சாப்பிட்றது? பர்மா ப்ரான் மேலே ஒரு கொண்டை போட்டு சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான். இப்போ எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? மசாலா சுபாக்கா செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்கும் அது நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனால் பர்மா ப்ரான்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாக்கா? நீங்க வந்து அது வந்து ஃபுல்லா எதுவுமே அரைச்சி போடல. மைட் பி அந்த டிஷ்ஷே அப்படி இருக்கலாம். ஏன் அரைச்சி போட்டிருக்கீங்க? அதுதான், நீங்க வந்து கார்லிக்கும் சரி இது பேஸ்ட் ஆக்கி போடல, ஒரு மாதிரி ரஃபா கோர்ஸா அரைச்சி போட்டிருந்தீங்களே, அதுதான் வந்து ஹைலைட்டா இருக்கு இந்த ப்ரானுக்கு வேற மாதிரி. ஸோ நேர்களே, இந்த மாதிரி வந்து அதிசய டிஷ்ஷெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சுபாகா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அக்கா ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே, குமுதா ஹாப்பி ஆனாச்சு. ஸோ ஓகே நேர்களே, நாங்கள் ஹாப்பி. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் ஹாப்பியாக நீங்கள் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க.